ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம். இன்று நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதற்கு நான் பரசுராமருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். சமதக்னி முனிவரும் ரேணுகா தேவியும் தவ வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு 4 புதல்வர்கள். ரேணுகா தேவி தினந்தோறும் ஆற்றிற்கு சென்று மணலை பானையாக திரட்டி அதில் தான் நீர் கொண்டு வருவார். ஒரு நாள் அப்படி நீர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது கந்தர்வன் ஒருவன் புஷ்பவனத்தில் ஆகாய வீதியில் பறந்து சென்றதை பார்த்த ரேணுகா தேவி தண்ணீரில் அவள் நிழல் தெரிய இப்படியும் அழகானவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு நிமிடம் நினைத்தார். உடனே அவள் கற்பு நீரை மாறி கற்பு நீரை தவறி அவளுடைய பானை கரைந்து நீரோடு நீராக போய்விட்டது. உடனே மறுபடியும் மேலே கரைக்கு வந்து திரட்டினாள். பானை திரண்டு வரவில்லை. உடனே கலங்கி தன்னுடைய கணவரிடம் கூறுவதற்காக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார். இதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட தவ முனிவர் சமதக்னி முனிவர் கோபம் கொண்டு தன்னுடைய மனைவியை பார்த்து புதல்வர்களை அழைத்து தன்னுடைய மனைவியை தலையை வெட்டுமாறு கூறினார். 3 புதல்வர்களும் மறுத்துவிட்டதால் பரசுராமரை அழைத்து அக்கட்டளை நிறைவேற்ற கூறினார். அவரும் இதோ தந்தையே என்று தாயை வெட்டுவதற்காக விரைந்தார். அவள் தன் தாயை கொன்ற பாவம் பரசுராமருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தெருவிலே நடந்து ஓடினார். அப்பொழுது ஒரு இடத்தில் தாரை தப்பட்டை வாசித்து கொண்டு இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் என் பரசுராமன் என்னை கொல்ல வருகிறான், காப்பாற்றுங்கள் என்று அலறிக்கொண்டே ஓடினார். அப்பொழுது அவர்கள் இருவரும் உள்ளே சென்று ஒளிந்து கொள்ளுங்கள் தாயே, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று கூறி அவர்கள் சண்டை போடுவதோடு நடித்து கொண்டிருந்தார்கள். பரசுராமர் அங்கிருந்த அமர்க்களத்தை பார்த்து நீங்கள் தாய் வரவில்லை போலும் என்று திரும்பி சென்று விட்டார். அப்பொழுது தாயை உன் மகன் சென்று விட்டான் என்று கூற அவளும் வெளியில் வந்து கடலில் மூழ்கி இறந்து போகலாம் என்று கடலை நோக்கி போனார். அப்பொழுது இன்னொருவன் வந்து காப்பாற்றி இவர்களிடமே வந்து சேர்த்து விட்டார். தாயே உங்களுக்கா இந்த நிலைமை என்று அவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் பரசுராமர் அவர்களை பார்த்து விட்டார். உடனே அவரை தாயை வெட்டுவதற்காக வந்த பொழுது அவர்கள் கணவனும் மனைவியும் தடுத்ததால் அவர்கள் இருவரையும் வெட்டி சாய்த்துவிட்டு தன் தாயை வெட்டி குருதி சொட்ட தன் தந்தையிடம் ஓடி தந்தையை உங்களுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டேன் என்று கூறி அவர் பாதம் பணிந்து வணங்கினார். அவரும் பரசுராமா என்னுடைய கட்டளை நீ நிறைவேற்றி விட்டாய், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று கூறினார். உடனே பரசுராமர் தந்தையை என்னுடைய சகோதரரையும் தாயையும் எழுப்பி தாருங்கள் என்று வேண்டினார். உடனே கமண்டலத்தை கொடுத்து இதில் உள்ள நீரை உடலின் மீது சிரசை பொருத்தி தன் நீரை தெளித்தால் அவர்கள் உயிர் பெற்று விடுவார்கள் என்று கூற உடனே தன் தாயிடம் வந்து சேர்ந்து அதை செய்தார். உடனே அனைவரும் எழுந்து விட்டனர். ஆனால் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டது. தலையை மாற்றி வைத்து விட்டார். உடனே தன் தந்தையிடம் திரும்பி வந்து கூற அவரும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் உன் தாய் சிரசு மாறிவிட்டதால் மாரியவன் என்ற பெயருடன் விளங்குவாள் என்று கூறினார். உடனே அதை எடுத்துகிட்டு வந்துவிட்டார் அவரும். உடனே அனைவரும் பார்த்து கொண்டிருந்த பொழுது உன் தாய் தெய்வமாக இருப்பாள் என்று கூறவும் ரேணுகா தேவியும் அகமகிழ்ந்து அவர்கள் இருவருமே எனக்கு பூசைகள் செய்ய அவர்களே அவருடைய வம்சாவளியினர்தான் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அதன்படியே இன்றும் நாம் மாரியம்மன் என்ற பெயருடன் தாயை வணங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் பண்டரிபுரத்தில் பொண்டரிநாதன் என்ற ஒருவன் தன் தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார். அதை கண்ணால் காண வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா விளம்ப ருக்குமணி தேவியும் நானும் வருவேன் என்று கூறி இருவரும் வந்தார்கள். அப்பொழுது அவன் தாய் தந்தையருக்கு பாதபூசை செய்து கொண்டிருந்தார். இவர்கள் வந்ததை கூற அவரும் ஒரு செங்கலை எடுத்து போட்டு அதில் அமருங்கள், இதோ வந்துவிட்டேன் என்று கூறி தன்னுடைய வேலையை கவனித்தார்.
இவர்களும் அவன் செய்த பாதபூசையை பார்த்து ரசித்து கொண்டிருந்தனர். அவன் முடித்துவிட்டு வந்த பொழுது இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து வணங்கினான். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, தாங்கள் இதே கோலத்தில் நின்று இங்கு வரும் அனைவருக்கும் காட்சி தந்து அவர்கள் வேண்டிய வரமளிக்க வேண்டும் என்று வேண்டினான். இதனால் தாய் தந்தையின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீராம் ஜெயராம், ஸ்ரீ ஜெயராம். அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.